மங்கையருலகம் 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 இது மங்கையருலகம். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்து மக்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு நாளும் திருநாளாக மலர்ந்து மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. சாதத்தில் பக்கோடா இன்று செய்ய போறோம், ஆஹா சுவை இதுவே, ஓ அருமை சுவை இதுவே. சாதத்தில் பக்கோடா மொறு மொறுன்னு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும் பாருங்க. இப்போ நம்ம செய்ய போகிறது ரைஸ் பக்கோடா. அதுக்கு தேவையான பொருட்கள்: சாதம் வேக வைத்து மசித்தது 1 கப், வெங்காயம் நறுக்கியது 1 கப், கடலை மாவு 1/2 கப், சோள மாவு 2 மேஜைக்கரண்டி, பெருங்காயத்தூள் 1/2 தேக்கரண்டி, மஞ்சள் தூள் 1 தேக்கரண்டி, சாட் மசாலா 1/2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, மிளகாய்த்தூள் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. நம்ம வீட்டில் சாதம் இருக்கும். சாதத்தை வச்சு நம்ம பக்கோடா ரெடி பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் கூட. வீட்டில் காலையில் நம்ம மத்தியானம் சமைச்ச சாதம் மீதி இருந்ததுன்னா வீட்டில் சாயந்தரம் பசங்க வந்தோன்னே ஒரு பக்கோடா மாதிரி போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு நல்லா மசிச்சு வச்ச சாதம் கையாலே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். அப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம், அதுக்கப்புறம் கடலை மாவு, ஏன்னா இதை நம்ம பைண்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான். அப்புறம் கொஞ்சம் கார்ன் மாவு, பச்சை மிளகா, கொஞ்சம் மஞ்சத்தூள், ஏன்னா கலர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மஞ்சத்தூள், மிளகாய் பொடி, கொஞ்சம் சாட் மசாலா. நீங்கள் பொரிச்சோன்னா கூட மேலே லைட்டாக கூட தூவி விட்டுக்கலாம். அப்புறம் பெருங்காயத்தூள், இதுக்கு தேவையான உப்பு. போட்டு எல்லாத்தையும் நல்லா பக்கோடா மாவு மாதிரி பிசைஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ட்ரையாக பிசைஞ்சுக்கோங்க. வேணும்னா நம்ம இதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் எல்லாமே இந்த சாமான் எல்லாமே இருக்கும். ஏன்னா சாட் மசாலா சில பேர்கிட்ட இருக்காரு. இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா கூட போட்டுக்கலாம், இல்லை வெறும் பெருங்காயத்தை கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கலாம். இது மாதிரி பிசைஞ்சிட்டு கொஞ்சம் இதுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு பக்கோடா மாதிரி வரணுங்கிறதுக்கு லைட்டாக சேர்த்துக்கிட்டா போதும். ரொம்ப தளர்த்தியாக ஆக்கிடாதீங்க, இந்த கிறிஸ்ப்னஸ் வராது. இப்போ நல்லா பக்கோடா மாவு மாதிரி பிசைஞ்சாச்சு. இப்போ எண்ணெயும் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதை பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான் பக்கோடா மாதிரி. நீங்கள் இது ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இதோட நீங்கள் புதினா சட்னியோ இல்லை கொத்தமல்லி சட்னி சாஸ் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சாதமும் வேஸ்ட் ஆகாது, ஒரு ஸ்நாக்ஸாகவும் ஆகிடும். போடுறப்ப நிறைய போடாதீங்க. நிறைய போட்டிங்க அப்படின்னா அதில் கிறிஸ்பாக ஆகாது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெய்க்கு எந்த அளவோ அந்த அளவு போட்டிங்கன்னா போதும். ஃபுல்லாக டம்ப் பண்ணாதீங்க. நம்ம கடையிலலாம் போடுறத பார்த்துட்டு ஃபுல் டம்ப் பண்ணிங்க அப்படின்னா வேகிறதுக்கும் லேட் ஆகும், அந்த கிறிஸ்ப்னஸும் கிடைக்காது. இப்போ இது கொஞ்சம் சொடப்ப அடங்கினோன்னு நம்ம எடுத்துடலாம். உங்களுக்கு நல்ல சாஃப்ட் பக்கோடாவாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பாக வேணும் அப்படின்னா நல்லா கிறிஸ்பானோன்னு சுத்தமாக சொடப்ப அடங்கினோன்னு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு நாள் வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம், ஒன்றும் ஆகாது. சாஃப்டாக எடுத்திங்கன்னா அன்றைக்கே சாப்பிட்ருங்க. இப்போ நல்லா கிறிஸ்பாகிடுச்சு. இப்போ இதை பிளேட்டில் மாற்றிட வேண்டியதுதான். இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது விருந்து வச்சோம் அப்படின்னா எப்படி இருந்தாலும் நமக்கு ரைஸ் மீதி ஆகிடும். அதை நைட்டும் சாப்பிட முடியாது. இது மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக பண்ணி நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்ருவாங்க. அது என்னன்னு கூட தெரியாது. சாப்பாடும் வேஸ்ட் ஆகாது, சாதத்தை வேஸ்ட் பண்ண மாட்டோம், ஸ்நாக்ஸாக நம்ம சாப்பிட்ருவோம்.
இப்போ நம்ம வந்து சாதத்தை வச்சு ஒரு பக்கோடா ரெடி பண்ணியிருக்கோம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஏதாவது வீட்டில் ஸ்நாக்ஸ் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணி வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் கொடுத்து அசத்திடலாம். இப்போ டேஸ்டான ரைஸ் பக்கோடா ரெடி. ரைஸ் பக்கோடா செய்ய தேவையான பொருட்கள்: சாதம் வேக வைத்து மசித்தது 1 கப், வெங்காயம் நறுக்கியது 1 கப், கடலை மாவு அரை கப், சோள மாவு 2 மேஜைக்கரண்டி, பெருங்காயத்தூள் அரை தேக்கரண்டி, மஞ்சள் தூள் 1 தேக்கரண்டி, சாட் மசாலா அரை தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, மிளகாய்த்தூள் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. ரைஸ் பக்கோடா செய்முறை: ஒரு பாத்திரத்தில் வேக வைத்து மசித்த சாதம், வெங்காயம், கடலை மாவு, சோள மாவு, பச்சை மிளகாய், மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, சாட் மசாலா பொடி, பெருங்காய பொடி, தேவையான அளவு உப்பு ஆகியவற்றை சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளவும். நன்றாக கலந்ததும் அதில் சிறிதளவு தண்ணீரை சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளவும். பிறகு அதை சிறு சிறு பக்கோடாவாக காய்ந்த எண்ணெயில் போட்டு பொன்னிறமாக பொரித்தெடுத்து புதினா சட்னி மற்றும் கொத்தமல்லி சட்னியுடன் சூடாக சாப்பிடவும். ரைஸ் பக்கோடா தயார்.